இன்னைக்கு சண்டே லீவ் என்னடா பண்ணலான்னு பார்த்தா நம்ம ப்ரோ தான் ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாப்புல. சமைப்போம். அதான் எப்பவுமே ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம். சமைப்போம். என்ன லட்சணத்துல சமைக்கிறோம் நமக்கும் தெரியும். நம்ம ரூம்லயும் மாஸ்டர்லாம் இருக்காங்க. கோபால் ப்ரோ கோபா மாஸ்டர் அவர் ஒருத்தர் மட்டும் தான் மாஸ்டர். கேஎஃப்சிக்கே டஃப் கொடுப்பாருன்ற. ஆமா அவ்வளோதான். சரி அதுதான் நீங்கள் செய்யலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பேச்சுலர் சமையல்லாம் எப்படின்னு பார்ப்பீங்க. கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் மாடியில் எல்லாத்தையும் வச்சு சமைக்கலான் இருக்கோம். என்னென்ன கூத்தாக போதோ தெரில, பார்ப்போம். ஏதோ தெரிஞ்சதை பண்ணுவானுங்க, பேர் மட்டும் கடைசியாக ஒன்று வைப்பாங்க. அதை நீங்களும் ஏற்றுக்கிறதுனா ஏற்றுக்கங்க. அவ்வளோதான். கடைசியாக முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம் இது என்ன என்ன எப்படின்னா பேர் வைக்கிறதுங்கிறத நாங்கள் பேர் வச்சுட்டு சொல்கிறோம். இதுதான் நம்ம வீட்டோட மாடி. இங்கே தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். என்னடா இவ்வளோ குப்பையாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இனிமேட்டு தான் பசங்க எல்லாத்தையும் செட் பண்ண போகிறாங்க. செட் பண்ணி இங்கே தான் எல்லாத்தையும் சமைக்கலான் இருக்கோம். நம்ம முத்தனம் தான் கேஎஃப்சி செய்கிறது எப்படிங்கிறத சொல்லுவார். சொல்லுங்கண்ணே மக்களுக்கு. எதை எடுக்கிறது தம்பி பாவம் ஆன்டி வீட்டுக்கு எதோ எகிரி குச்சாப்ல இருந்துச்சு பார்த்தேன். பொய்யா பாரு ஏன் போடுங்க நீங்கள் பாட்டுக்க. அப்படி மலை சாரல் மாதிரி தூங்குனேன். மலை சாரல் மாதிரி அப்படியே பிடியாக தூவி விட்டு குப்பை எடுத்துக்கோங்க. ஐயோ குப்பை எடுத்துட்டு அழகாக பிடிக்கும். நம்ம எடுத்துறேன். அப்படியே மலை சாரல் மாதிரி போடுறாருங்க. 8வது விஷயத்தை இப்போதான் பார்க்க போறீங்க. ஹேய் பீம் என்ன பண்றீங்க? வேற என்ன பண்ணணும்? தூள் போடு. தூளுப்பா கல்லுப்பு போடுங்கண்ணே. கம்மியாக தான் இருக்கு. கல்லுப்பு போடக்கூடாது. தூள் போட்டு கையில் போடு. அப்படியே டைமிங் ஸ்கீம்லாம் கரெக்டாக இருக்கும். எங்கிட்ட உட்காந்து குடிச்சிட்டுக்கிறீங்க நானே சீன் வர்றீங்க. சத்தியம் சொல்றா. தொடக்கரி மார்த்தாண்டம் சன்னா வடக்கரி மார்த்தாண்டம் சக்தி சக்தி மாஸ்டர். சிவா சிவாய போற்றியே நம சிவா. உப்பு உப்பு ஆல்ரெடி இதில் இருக்கும். இந்த வேணும்னா கடைசியில் பார்த்துட்டு எனக்கு பண்ணிக்கலாம். அப்புறம் இவர் முத்தண்ணன். இந்த இவர் யார் பிரவீன் ப்ரோ. ரொம்ப ஃபேமான உப்பு பக்கா தொட்டு நக்குனா உப்பு பக்கா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபுல்லாக செட்டப் ரெடி ஆயிடுச்சு. இனிமேட்டு சமைக்கிறது மட்டும்தான் பாக்கி. என்ன தண்ணி இருக்குண்ணே? தண்ணி எடுத்துச்சு இருந்துருச்சா? ஏன்னா இதில் வறுக்கிற எண்ணெய் வந்து மசாலா எதுவும் வராது. பியூர் எண்ணெயாகவே இருக்கும். திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப நம்ம நார்மலாக தவறுண்ணே. மக்களுக்கு அப்படிலாம் வந்து கொண்டு போகாதீங்க. நம்மளுக்குடா வீட்டில் மக்களுக்கு கொண்டு போகலைங்களா? மக்களுக்கு இது கொண்டு வரும். நாங்களாம் ஒரு எண்ணெயை 40 நாள் யூஸ் பண்ணுவோம். அதானே பேச்சுலர்ஸ்னா அப்படிதான்ப்பா. எங்கள் இது என்னன்னா ஊற்றணும் தம்பி. இன்னும் ஊற்றணுமா? அப்போ தான் நல்லா அப்படிதான் ஊத்துறதுல ஸ்பெஷலிஸ்ட் போலயே. போதுமா? ஓ இது மேலே போட்டு எடுத்தா போதுமாண்ணே? அவ்வளோதானா? பிரெட் கிரம்ஸ் வேணே வேவலண்ணே. என்ன பஸ் எனக்கு தெரியும் பஸ். சரி இவ்வளவு பண்றோமே, இப்ப மழை வந்தா என்ன பண்றது? இல்ல வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. தெரியும் கூடாது. சிக்கன்ல மேல இருக்குது ஓட்ஸா. அந்த சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. இல்ல கிறிஸ்பியா இருக்குது ஓட்ஸா தெரியாது. சத்தியமா தெரியாது. எனக்கு தெரியாது. அது வேற ஏதோ நினைச்சேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. கூட பேசினா மறந்துட மாட்டோம். ஓட்ஸ் அப்ப கேட்ஸ் சாப்பிடுறவங்க ஓட்ஸ் சாப்பிடுறான். நம்ம எதுனாலும் போடலாம். நம்ம வந்து சிப்ஸ் போடலாம், பொட்டேட்டோ சிப்ஸ் போடலாம். அந்த பிரெட் கிரம்ஸ் சொல்லுவாங்கல்ல, அது வந்து இந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்காது. முறுமுறுன்னு வராது. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? ஆனா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஓட்ஸ் தான். சாப்பிட்டு பாருங்களேன். அப்படியே நமக்கு நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா ஓட்ஸ் வந்து உங்களுக்கு வாசம் நல்லா இருக்கும் ப்ரோ.
இது வந்து கோல்டன் கலர்ல நல்லா நம்ம நல்லா வறுபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. இவரு உப்பு போட்டிருக்கா அவன் ஒரு உப்பு வெங்கடேஷ் பட்டு தான் நம்மலாம் மோந்து பார்த்தா கண்டுபிடிப்போம். தெரிகிறது வந்து பாப்பா அந்த மைதாவும் காணும் சேர்த்துருக்கோமா, நமக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர். மசாலா வந்து நல்லா டிப் பண்ணி எடுக்கணும். பாப்பா அப்படியே துப்பிட்டு அப்படியே சமைக்கிறாப்புல. நான் எங்க தும்பினேன் எங்க மசாலா எடுக்கிறேன் நீ பாரு. பாரு அது என்ன ஆச்சுன்னா லாஸ்டா ஊர்ல வந்து இப்போ நாமளே சேர்ந்து ஒரு கடை போட்டாங்க நானே. நம்மளே தெரிஞ்சு அதான் கடைக்கு எல்லாம் ரெடி பண்ணுவோம், நம்மளே உள்ள உட்காந்து சாப்பிடுவோம். அதான் பிரச்சனை. ஆளு சொல்லல, ஆளு சாப்பிட தான் செஞ்சேன். சாப்பிட இப்ப புரிஞ்ச மாட்டேன். நான் என்னோட எனர்ஜி எல்லாம் புரிஞ்சனுக்கு போயிருது. நல்லா இருக்கட்டும் போவோம். வெந்துச்சா வேலையான்னு தெரியல, இருந்தாலும் ஒரு பீஸ் தரேன். பசி பசி காதடிக்குது கண்ணு தெரியலையே நான் என்ன பண்ணுவேன். வேலை மறுபடியும் கொண்டு வந்து உள்ள போட்டுக்கலாம்ல. சாப்பிட்றலாம், அதெல்லாம் கழிவு. இன்னும் பொறுன்னு ரூம்ல கேச்சுக்கினே வெயிட் பண்ண சொன்னேன், அவர் ஒரு பீஸ் கேட்குறாரு, பார்ப்போம். பொறுமை கடலிலும் பெரிது. உள்ள போட்டுடலாம். வேணாம், இருங்க பார்த்துக்கலாம், சரியாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்லுங்க எப்படி இருக்கும். வந்துட்டேன் நானும். கறியோட சாப்பிடுங்க, வெறும் மேலே இருக்கிற போட்டு என்ன ஒரு நாமிச்சு போட்டது நீங்க எடுத்துட்டீங்க. நைஸ், செம்மையா இருக்கு. அதாமல வரைக்கும் என்ன சாப்பிடவே இல்லை ப்ரோ. நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. இருங்க இருங்க இருங்க. இங்க பாருங்க, டெக்ஸ்சர்லாம் கரெக்டா வந்திருக்கு. வராதவங்களுக்குலாம் சிக்கன் கிடையாதுன்னு சொல்லிடுங்க, ஒன்றும் கிடைக்காது யாருக்கு. ஓ வரே பாவம், அந்த தம்பிக்கு மட்டும் போய் கொடுக்க போங்க. அவர் வீடியோ கால் பேசிட்டு இருந்தாரு, முடிஞ்சிருக்கா? நான் வந்து பேசிட்டு அதாக்கா நல்லா இல்லையா? கேப்சிலாம் கொள்ளல. நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசெண்டா முடிச்சுட்டு என்ன எப்படி சொல்லிட்டேன்? சரி நல்லா இல்லைங்கிறாங்க ப்ரோ. அப்படிலாம் சொல்ல, நல்லா இல்லைங்கிறேன். வாங்க இவர்தாங்க பாய், நம்ம பாய் பிரியாணி பாய். பிரியாணி போய் ஒரு கடை வைக்க சொல்லி பல வாட்டி கேட்டாச்சு, ஆனா வைக்க மாட்டாரு, எங்களை ஏமாத்துறாரு. யாரா இருந்தாலும் இவரோட பிரியாணிக்கு வந்து ஊர்ல இருக்க எல்லாருமே அடிமைங்க உண்மையாலுமே. எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? அது ஏன் நீ தொடர? புதினா மட்டும் உரிச்சு ஓரமா வை. பாவம் தம்பிக்கு இப்படி ஒரு வேலையை கொடுக்குறாங்க. என்ன என்ன இது? எஜமான் அவர்தான் டக்கு டக்குன்னு சாப்பிடுவான். அதுக்கு அங்க இங்க மட்டும் ஒன்னே இங்க வர சொன்னான். நான் தூக்கிட்டு வந்தேண்ணா. ஒரு பக்கம் கோபால் மாஸ்டர் சமைக்க, ஒரு பக்கம் முத்து மாஸ்டர் சமைக்க, அதெல்லாம் ஒரே கூத்தா இருக்கும். சட்டிக்கு நேரா உட்கார்ந்து இருக்கிறோம், அப்படியே எடுத்து சாப்பிடலாம். எப்படா ரெடியாவும் காத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க. 1 மணிக்கு ஆரம்பிச்சது, மணி இப்ப என்ன தெரியுமா? ஒரு நிமிஷம், 5:30 இப்பதான் இத கிண்டவே ஆரம்பிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு பிஸி மாஸ்டர் கோபால் ப்ரோ. அரிசி மட்டும் ஊறாங்க, அது ஒரு பாத்திரம் மட்டும் ரெடி பண்ண முடியுமா? நல்லா ஒரு 32. எங்க அண்ணா கோபால் ப்ரோக்கு 34 வயசு ஆகுது. இவருக்கு 52 எனக்கு 34 ஆகாதா? இது என்ன? ஒன்ன விட ஜீல்ல ஒண்ணு மாமா வருகையா 4 பிளேட் இருந்துச்சு. இனிமே இது பேரு விஎஃப் இருக்கா? வடவள்ளி ஃப்ரைட் சிக்கன். வடவள்ளி ஃப்ரெண்ட் 4 பிளேட் எடுத்துட்டு வந்த மேல. சரி எடுத்துட்டு வாங்க. சொல்றீங்க இங்க உள்ளார 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 இது வாட்டர் அவன் எப்பலாம் வாட்டர் பாட்டில் உள்ள. மை காட் டன். ஒரே கரண்டி தானா ரூம்ல? கரண்டி இல்லையா? இப்போ நான் எப்படி பரட்டுவேன்? நான் வரேன். 2 minutes. ஆல் போயிடுதா?
இப்போ பாரு இங்க எப்பவுமே பிரியாணி மனம் தூக்கி அழுத்துது. பால் ஒரு வழியாக விஎஃப்சி செஞ்சு சாப்பிட்டே முடிச்சாச்சு. அடுத்து பிரியாணி ரெடியாக போகுது. ஆனால் இந்த பிபிக்யூ மட்டும் என்ன பண்ணுறதுனே தெரிலைங்க. நான் 2 வச்சுக்கண்ணே, எல்லாத்தையும் போடுறானே. உங்களுக்கு தீ கங்கு கொடுக்கறது என் வேலை. உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் பாதியில இருந்து போயிருண்ணே, போடுறதுக்கு வேணும். ப்ரோ, உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஏமாத்திட்டீங்க பாருங்க. ப்ரோ, உங்களுக்கு மேத்மெட்டிக்ஸ். கங்கு கொடுக்கறது என் பொறுப்பு. அணுக்கள் உடம்பில் எத்தனை அவளே அமர்த்தி விட்டீங்க அப்புறம் என்ன? அதெல்லாம் அமரவே அமராது. நம்ம பண்ணிக்கிறேன் நீங்க வாங்க. இதெல்லாம் அமர காவியம். சரி சமாளிக்காங்க எப்படியும் அமர்ந்து போச்சு. இருங்க ஜி, இருங்க பாய். ஹோப் பண்ணுங்க. இருங்க பாய்ல ப்ரோ, இருங்க. மூலிகை மூத்திரத்தை யாராவது அடிங்க. அதில் 2 மணி நேரமாக ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பற்ற வைக்கவே முடியல. சார் தான் பிரியாணியும் முடிச்சுட்டு இதையும் வந்து பற்ற வச்சு கொடுத்தாரு. ஒரு வழியாக பற்ற வச்சு கொடுத்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தும்முன்னு இருக்கு. பிஜிஎம் பிரியாணி. இன்னைக்கு பிரியாணி விகேபி பிரியாணி. எல்லாரும் வராதீங்க. ஆல்வேஸ் நாட் வெல்கம் சியோ. நாட் வெல்கம். ப்ரோ மக்களுக்கு கொடுங்க. நாங்களும் டேஸ்ட் பார்க்குறோம். எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் அல்டிமேட். வாவ் அருமை. முத்தனை எப்படி படுத்து கிடக்குறேன். கங்கு கொடுக்கறது என் பொறுப்பு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஒரு வழி வந்தா சாப்பிட போறோம். 1 மணிக்கு ஆரம்பிச்சது இப்பதான் முடிஞ்சது. மணி 8. மணி 9. சாப்பிடுவோம். ஆமா அப்படி சரி சாப்பிடுறோம். பாய் எல்லாரும் வாங்க. கொஞ்சப்படாம சாப்பிடுங்க.